ஆளுநருடைய நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறைக்கும் மாநில ஆளுநருக்கும் எந்த விதமான அதிகார தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறத அரசியலமைப்பு தெளிவாக சொல்லியிருக்கு. பாருங்க. நீதி அதிகாரங்கள். மன்னிப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவர் போன்றே மாநில ஆளுநருக்கும் மாநில சட்டத்தில் குற்றம் செய்பவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது. குடியரசுத் தலைவருக்கு சரத்து 72, மாநில ஆளுநருக்கு சரத்து 161. இதன் மூலமாக இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்டனையை குறைக்கலாம். ஒரு வகை தண்டனையை மற்றொரு வகை தண்டனையாக மாற்றலாம். தண்டனையின் கால அளவை குறைக்கலாம். தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். இப்படி ஒருவருக்கு கிடைக்கப்படும் தண்டனையில் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. ஆனா விதிவிலக்கு இருக்கு. என்ன விதிவிலக்குனா குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய 2 பிரத்யோக மன்னிப்பு அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது. இராணுவ நீதிமன்றம் மூலம் வழங்கப்படும் தண்டனை மற்றும் மரண தண்டனை ஆகிய இரண்டிலும் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஒரு மாநில சட்டம் ஒருவருக்கு மரண தண்டனையை பரிந்துரைத்தால் அந்த மரண தண்டனையும் நிறுத்தி வைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடமே உள்ளது. நீதிபதிகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். அவ்வாறு அவர் நியமிக்கும் போது மாநில ஆளுநரிடம் ஆலோசனை பெற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமனம் செய்கிறார். அவ்வாறு நியமனம் செய்வதற்கு முன் மாநில உயர் நீதிமன்றத்திடம் ஆலோசனை பெற்று அவர்களின் பரிந்துரையின் பேரிலே இவர் நியமனம் செய்கிறார். மேலும் அவர்களின் பதவி உயர்விற்கும் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை ஆளுநர் பெறுகிறார். மாநில நீதிப்பணி ஊழியர்கள். மாநிலத்தில் உள்ள நீதிப்பணிக்கான ஊழியர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தவிர்த்து. ஏனென்றால் நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. குடியரசுத் தலைவரால் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும் போது அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மாநில ஆளுநருக்கு தான் இருக்கு. இதுதான் மாநில ஆளுநருடைய நீதி அதிகாரங்கள்.